திட்டத்தில் முறைகேடு. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை ஊராட்சி ஒன்றியம் குளத்தூர் ஊராட்சி 1வது வார்டு உறுப்பினராக விராலிப்பட்டியை சேர்ந்த நாகலட்சுமி என்பவர் இருந்துள்ளார். இவரது கணவர் நாட்ராயன் கட்டிட தொழிலாளியாக பணிபுரிவதால் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் 5 வீடுகள் கட்டித்தர சொல்லியுள்ளனர். குளத்தூர் ஊராட்சி செயலாளர் மோகன் மற்றும் வடமதுரை ஒன்றிய ஓவர்சீர் அலுவலர் அறிவுறுத்தலின் பேரில் நாட்ராயன் தனது சொந்த பணத்தை செலவழித்து 80% வேலை முடித்துள்ளார். பின்பு அதற்குரிய தொகையை பயனாளிகள் நாட்ராயனுக்கு வழங்கப்படவில்லை என்று தெரிகிறது. அரசு வழங்கும் தொகை நேரடியாக பயனாளிகளின் வங்கி கணக்கிற்கு சென்று விட்டதால் பயனாளிகள் அந்த தொகையை நாட்ராயனுக்கு வழங்கப்படவில்லை. இதனை ஊராட்சி செயலாளர் மற்றும் ஓவர்சீர் அலுவலர்களிடமும் புகார் அளித்துள்ளார். சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் பயனாளிகளிடம் வேலை செய்ததற்கான தொகையை தருமாறு அறிவுறுத்தியுள்ளனர். இதனை ஏற்காத பயனாளர்கள் குண்டர்களை வைத்து கொலை மிரட்டல் விடுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இதுகுறித்து தாடிக்கொம்பு காவல் நிலையத்தில் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என்று கூறினார். மாவட்ட உள்ளாட்சித்துறை உயர் அலுவலர்கள் இப்பிரச்சனையில் தலையிட்டு சுமூகமான தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். விராலிப்பட்டி வச்சு வரும் சென்று இங்கே மொத்த கான்ட்ராக்ட் வேலை பார்க்குறேன். மோடி திட்டத்திலேருந்து வந்த வீடுகளில் 5 வீடு எடுத்ததில் 3 வீடு நான் வேலை பார்த்து கொடுத்தேன். வேலை பார்த்து கொடுத்ததில் அவங்க செட்டில்மெண்ட் வந்து எந்த இதுவுமே இன்றைக்கி வரைக்கும் எனக்கு கணக்கு முடிக்கலை. கணக்கு கேட்க போகும்போது என்னைய வந்து வீட்டில் வந்து என் முன்னாடிட்டல் தவறாக நடந்து விட்டார். தவறாக நடந்து விட்டது இல்லாமல் நான் வீட்டுக்கு காசு கேட்டு போக நீ என் வீட்டுக்கு காசு கேட்டு வந்தால் நான் உன்னை கொலை செய்வேன் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணி தவப்பாண்டியன் மோர்பட்டிக்கார பயில்களை கூட்டி வந்து என் வீட்டில் இளையம்மாள் ஒரு ஆள் 3 பேரும் சேர்ந்து என்னை வந்து வீட்டில் வந்து தரக்குறைவாக நடத்தி நான் இல்லாத நேரத்துக்கு என் முண்டாட்டியை வந்து அசிங்கப்படுத்திட்டு போயிருக்காங்க. இதுக்கு உள்ளது நீங்கள் தான் பார்த்து மக்கள்கள் நீங்கள் கொஞ்சம் எனக்கு மேலதிகாரியை எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். 5 வீடு கட்டி கொடுத்ததில் வந்து எங்களுக்கு கொடுத்த எஸ்டிமேட் வந்து ரூம்பை 2ஆக பிரித்து 2 இதாக அடுத்து உள்ள தடம் போட்டு நில ஜன்னல் கதவு மாட்டி கொடுத்துடணும். முன்னாடி எலிவேஷன் வந்து ஊசி கொடுத்தரணும். இதுதான் எங்களுக்கு ஒரு எஸ்டிமேட். அந்த 270க்குள்ள எஸ்டிமேட்டு இதுதான் எங்களுக்கு. விற்றது வந்து அவங்க பயனாளியோட பொறுப்பு தான். இதுக்கான அமௌண்ட்டே எங்களுக்கு இன்னும் அந்த 270 வந்து 2 வீட்டில் வந்து 75% சப்மிட் பண்ணிட்டாங்க. மிச்ச அமௌண்ட்டு எங்களுக்கு எடுத்து கொடுத்துட்றேன்னு அந்த 2 வீட்டுக்காரங்களும் சொல்லிட்டாங்க. இந்த 3 வீடு தான் பேலன்ஸ் எங்களுக்கு எடுத்து கொடுக்க மாட்டோம் வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பிரச்சனையிலே வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. அங்கே வடமருத ஒன்றியத்துலேயும் எல்லாருக்குமே இந்த நிலவரம் தெரியும். ஆமாம், அங்கே ஒன்றியத்துலேயும் சொல்லிவிட்டு பஞ்சாயத்து ஆஃபீஸில் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து விரட்டினது பஞ்சாயத்து வச்சது எல்லாமே மோகனுக்கு ஓவர்சீருக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓவர்சீர்னா யார்? தெய்வநாயகி. தெய்வநாயகி அந்த அவங்க வந்து ஓவர்சீராக இருக்காங்க. இவர் வந்து பஞ்சாயத்து கிளர்க்காக இருக்கிறவர் மோகன். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். வடமருது அங்கே பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயே வந்து 10-15 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து பஞ்சாயத்து வச்சு விரட்டினது எல்லாமே வந்து மோகனுக்கும் தெரியும், ஓவர்சீருக்கும் தெரியும். அவங்களும் தான் இருந்தாங்க பஞ்சாயத்தில். அவங்க முன்னாடியே இது நடந்தது. ஆமாம், நீங்கள் அப்படி எங்களால் பணம் தர முடியாது, என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கங்க, வாங்கி தர முடியாது. இப்போ அந்த மாதிரி விரட்டுறதுக்கு என்ன தைரியத்தில் அவங்க விரட்டினாலும் இவங்க அதிகாரிகளும் எதுவுமே சொல்லல. எங்கள்கிட்ட மோர்பட்டிலேருந்து ஆள் கூட்டி வந்து தரக்குறவா பேசல. உங்களுக்கு ஒர்க் ஆர்டர் கொடுத்து உங்களுக்கு தான் கான்ட்ராக்ட்னா உங்களுக்கு தான் ஊரம் பஞ்சாயத்து பொருள்லேருந்து எல்லாமே கொடுத்து விட்டாங்க. இவங்க வீட்டுக்காரர் வந்து இந்த பயனாளிகள் பூராமே அது கட்டணும் இது கட்டணும் கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பூராமே எங்களுக்கு தெரியாம பூரா வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏடிஎம், பேங்க் பாஸ்புக், ஆதார். உங்களுக்கு தெரியாம இந்த பயனாளிகள் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பஞ்சாயத்து பொருளை கொடுத்து விட்டாங்க. அப்போ உங்க ஏன் அப்படி கொடுக்குறாங்க? அப்படி ஏன் அப்படி கொடுத்து விட்டாங்க? கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அப்படி இவங்க வாங்கி கொண்டு வந்து வச்சு விட்டு இப்போ உங்கள்கிட்ட என்ன அத்தாச்சி இருக்கு, உங்களால முடிஞ்ச மாதிரி நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு வீட்டுக்காரங்க திரும்பிக்கிட்டாங்க. இப்போ அந்த அத்தாச்சியெல்லாம் வாங்கிக்கிட்டதுனால அதுல இருந்து எங்களுக்கு பணம் செட்டில்மெண்ட் முன்ன முடிக்கல. மொத்தம் 5 லட்ச ரூபா வரணும் 3 வீட்டுக்கு. இதுல மோர்பட்டில இருந்து ஜத்தியராஜன்ற பையன் வந்து அவன் மச்சினன், தவப்பாண்டியன் மச்சினன். அவன் வந்து கூட்டி வந்து ஆளை கூட்டி வந்து வக்கீலோட வந்து ஆளுகளை தரக்குறவா பேச வீட்டில் வந்து 2 பேரையும் விரட்டியிருக்காங்க. விரட்டிட்டு உன்னால என்ன செய்ய முடியும், நான் போகிற போக்கில் உன்னை கொண்டு விடுவேன். நீங்கள் கவுன்சிலரு? ஆமாம், மெம்பராக இருந்தும் உங்களை மிரட்டியிருக்காங்க. ஆமாம், இவ்வளோ வந்து இதுனா நான் பல தடவை போலீஸ் ஸ்டேஷன்லையும் சொல்லியிருக்கேன், பல தடவை மோகன்ட்டையும் சொல்லியிருக்கேன், அவங்க நடவடிக்கையும் சொல்லியிருக்கேன். காவல் நிலையத்தில் நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்லை, எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. காவல் நிலையத்தில் இதோட 5 தடவை கொடுத்துருக்கேன், 5 தடவை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நாங்கள் தான் போய் வாரம் உட்காந்து ஒரு வாரம் ஃபுல்லாக உட்காந்து வாரோம், அதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கலை. இதுக்கு பின்னாடி எதுவும் அரசியல் பின்புலம் வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்களா?
அது வக்கீலை வச்சு தான் இந்த மாதிரி விரட்டுறாங்க. வக்கீல் யாரு? அவர் வந்து நம்ம இவர் அவர் பேர் என்ன கவுன்சிலர், அவர் பேர் வரமுடிக்கு. எந்த ஊர்? வீடியோ வந்து அவங்க ஊருக்காரு, வீடியோ வந்து மோர்பட்டிக்காரு. மோர்பட்டி. ஆமாம், அந்த திண்ணக்கத்தில் அவங்க பேசுகிறாங்க சார். வக்கீல் எந்த ஊர்? வக்கீல் வந்து மோர்பட்டிக்கார கதை. மோர்பட்டி தான். ஆமாம். சரி. இங்கே என் ஊருக்குள்ள வந்து அவங்க சம்மந்தம்லாம் பேசுனது தரக்குறைவான வார்த்தை. என்ன அவங்க ஊருக்குன்னா அவங்களோட மிச்சுக்கணும். என் ஊர் விட்டு ஊர் வந்து எங்களை விரட்டினதுக்கு இதுக்கு என்ன அறிகுறி, இதுக்கு உள்ளதை நீங்கள் இதை கேட்டு கொடுக்கணும்.